Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம லாங் சென்டென்சஸ் யூஸிங் ஒன்லி வென் அண்ட் ஒன்லி ஆஃப்டர் எப்படி அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் ஒன்லி யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணியிருந்தீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஆல். அண்ட் அதில் சில பேர் வந்து இந்த ரெண்டு யூஸ் பண்ணி எனக்கு சென்டென்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த லெசன். அண்ட் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. வெல்கம் டு திஸ் சேனல். அவங்களுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாஸ்னால் என்ன, அப்புறம் adjective clause, relative clause இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இந்த வீக்கில் வர போகிற அப்கமிங் வீடியோஸில் நான் இதை சொல்ல போகிறேன். ஸோ stay tuned. Now let's get started with today's lesson. ஸோ ஒன்லினா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். மட்டும்தான் அப்படின்றது அர்த்தம். ஒன்லி ஆஃப்டர் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் மட்டும்தான் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஒன்லி வென் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும்தான், இல்லை ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்லி ஆஃப்டர், ஒன்லி வென் யூஸ் பண்ணி கொஞ்சம் சிம்பிள் சின்ன சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்லி ஆஃப்டர். அவள் மெசேஜை என்கிட்ட காட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, ஒரு விஷயம் நடந்த பிறகு தான். ஓகே, அவள் என்கிட்ட மெசேஜை காட்டினதுக்கப்புறம் தான். ரைட், எனக்கு புரிஞ்சுது. ஐ அண்டர்ஸ்டுட். எப்போ புரிஞ்சுது? அவள் காட்டினதுக்கப்புறம் தான். ரைட், ஐன்றது சப்ஜெக்ட், அண்டர்ஸ்டுட்ன்றது வேர்ப். அண்ட் இது வந்து ஒரு adverb சென்டென்ஸாக வந்திருக்கிறதுனால ஒரு adverb clause. ஓகே, only after she showed me the message. I understood only after she showed me the message. ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒன்லி ஆஃப்டர் வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மெயின் க்ளாஸை நீங்கள் இன்வர்ஷனில் எழுதணும். ஸோ இன்வர்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே மேலே ஐகார்டில் இருக்க இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது எப்படி எழுதலாம்னு சொல்கிறேன். Only after she showed me the message did I understand. Did I understand about the situation, or did I understand about the issue or anything? Okay, so did I understand தான் எழுதணும். only after நீங்கள் பிகினிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு எம்ஃபசிஸ்க்காக மெயின் கிளாஸை நம்ம இப்படி தான் எழுதணும். அப்படி இல்லைனா நீங்கள் மெயின் கிளாஸை ஸ்டார்டிங்கில் சொல்லி இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன்லி வென். என் உதவி தேவைப்பட்ட போது தான் அவன் எனக்கு கால் பண்ணான். ஒரு விஷயம் நடக்கும்போது தான், அதான் ஒன்லி வென் இல்லையா? என் உதவி தேவைப்பட்ட போது தான். He called me only when he needed my help. So again this is an adverb clause. And இதுலேயும் நம்ம வந்து இந்த adverb clause ஸ்டார்டிங்கில் சொன்னோம்னா மெயின் clause வந்து இன்வர்ஷனில் தான் சொல்லணும். Only when he needed my help did he call me. He called me. அந்த கால்டில் இருக்க வேர்பை பிரித்து அதில் இருக்க டிட்டை மட்டும் சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வரும். இட்ஸ் லைக் கொஷின் சென்டென்ஸ் மாதிரி, கொஷின் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகே, அவன் கால் பண்ணானான்னு அர்த்தம் இல்லை, ஒரு எம்ஃபசிஸ்க்காக நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். பண்ணும்போது தான் இது நடந்தது அப்படின்னு ஒரு எம்ஃபசிஸ்க்காக நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒன்லி வென் ஹீ நீடட் மை ஹெல்ப் டிட் ஹீ கால் மீ, இல்லைனா ஹீ கால்ட் மீ ஒன்லி வென் ஹீ நீடட் மை ஹெல்ப். ஆல்ரைட், ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கிளாஸ்லாம் ஆட் பண்ணி பெரிய சென்டென்சஸ், லாங் சென்டென்சஸ் பார்க்கலாம். சரியா? நான் நேற்று என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் என்ன மன்னிச்சா. ஓகேயா, அவன் என்னை மன்னிச்சா. எப்போ? நான் சொன்னதுக்கப்புறம் தான். என்ன சொன்னதுக்கப்புறம்? நேற்று என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம். கரெக்டாக? ஸோ மெயின் கிளாஸ் வந்து அவன் என்னை மன்னிச்சா. ஷீ forgave me. எப்போ மன்னிச்சா? ஸோ அங்கே ஒரு adverb clause எழுதியிருக்கோம். எப்போ மன்னிச்சானா only after I told her. என்ன சொன்னேன் நான்? நேற்று என்ன நடந்ததுன்னு. What happened yesterday. கரெக்ட்? ஸோ நேற்று என்ன நடந்தது என்று அது நவுன் கிளாஸ். வாட் ஹேப்பன் எஸ்டர்டே அது வந்து ஒரு நவுன் கிளாஸ். அது ஒன்லி ஆஃப்டர் ஐ டோல்ட் ஹர் அதோடைய ஆப்ஜெக்ட் தான் அந்த நவுன் கிளாஸாக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஷீ ஃபர்கேவ் மீ அதோட ஹோல், அந்த மெயின் கிளாஸுடைய அட்வர்ப் வந்து இந்த ஹோல் சென்டென்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ஐ டோல்ட் ஹர் வாட் ஹேப்பன் எஸ்டர்டே. ஸோ அந்த அட்வர்ப் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் நவுன் கிளாஸ். ஆல்ரைட், ஸோ ஷீ ஃபர்கேவ் மீ ஒன்லி ஆஃப்டர் ஐ டோல்ட் ஹர் வாட் ஹேப்பன் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் ஒன். நேற்று உனக்கு வந்த ஃபார்ம்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீ சைன் பண்ணணும். ஓகே, நீ ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் தான், ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான். ஓகே, நீ ஃபார்ம்ஸை சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். யூ ஷுட் சைன் த ஃபார்ம்ஸ். ஸோ இங்கே ஃபார்ம்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. என்ன சென்டென்ஸ்? நேற்று உனக்கு வந்த ஃபார்ம்ஸ். கரெக்டாக? த ஃபார்ம்ஸ் விச் யூ ரிசீவ்ட் எஸ்டர்டே. ஸோ த ஃபார்ம்ஸ் விச் யூ ரிசீவ்ட் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று உனக்கு வந்த ஃபார்ம்ஸ். ஸோ நீ நேற்று உனக்கு வந்த ஃபார்ம்ஸை சைன் பண்ணணும். ஸோ இதுலேயே நம்ம ஒரு adjective clause சொல்லியிருக்கோம். மெயின் கிளாஸ்லேயே ஒரு adjective clause இருக்குது. எப்போ சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் தான். ஆஃப்டர் ரீடிங் இட் தரலி. ஆஃப்டர் ரீடிங் இட் தரலி. ஸோ ஒன்லி ஆஃப்டர் ரீடிங் இட் தரலி அப்படின்னா ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் தான், ஃபுல்லாக தரோவாக படித்ததுக்கப்புறம் தான் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒன்லி ஆஃப்டர் யூ ரீட் இட் அப்படின்னு போடலாம். ஒன்லி ஆஃப்டர் சப்ஜெக்ட் போட்டு வேர்ப் போடலாம். ஒன்லி ஆஃப்டர் யூ ரீட் இட் தரோலி. இல்லைனா
reading it thoroughly. All right? So you should sign the forms which you received yesterday only after reading it thoroughly. The next one, அவன் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ அது வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தா. அவன் கொடுத்த டேப்லெட்ஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான், ரைட்? ஸோ அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஷீ ஃபெல்ட் சிக். எப்போ? அவன் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா. ஒன்லி ஆஃப்டர் ஷீ டுக் த டேப்லெட்ஸ். எந்த டேப்லெட்ஸ்? அவன் கொடுத்த டேப்லெட்ஸ். த டேப்லெட்ஸ் தட் ஹீ கேவ் ஹர். Okay, so she felt sick only after she took the tablets that he gave her. ஸோ இந்த 3 ஒன்லி ஆஃப்டர் எக்ஸாம்பிளையுமே நீங்கள் ஒன்லி ஆஃப்டர் க்ளாஸை வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மெயின் க்ளாஸை நீங்கள் இன்வர்ஷனில் தான் எழுதணும். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இப்போ ஒன்லி வென்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரொம்ப நாளாக தொலைஞ்சு போயிருக்கிற பொருள் எல்லாம் நான் ரூமை க்ளீன் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே தெரியல, எனக்கு ரொம்ப நாளாக தொலைஞ்சு போயிருக்கிற திங்ஸ் எல்லாமே நான் ரூம் க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும், மற்றபடி அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது, அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, ஸோ எனக்கு கிடைக்கும், பொருள் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ ஐ ஃபைண்ட், அதாவது காண போனது கிடைக்கிறதுன்றதுனால ஐ ஃபைண்ட் த திங்ஸ். எந்த திங்ஸ்னால் ரொம்ப நாளாக தொலைஞ்சு போயிருக்கிற திங்ஸ். ஓகே, திங்ஸ் தேட் இல்லைனா விச் ஹவ் பின் மிஸ்ஸிங் ஃபார் அ லாங் டைம். ஓகே, திங்ஸ் தட் வெண்ட் மிஸ்ஸிங் லாங் டைம் அகோ. திங்ஸ் தட் வெண்ட் ஆர் விச் வெண்ட் மிஸ்ஸிங் அ லாங் டைம் அகோன்னு சொல்லலாம். நான் இங்கே வந்து ஃபார் யூஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப நாளாக அப்படின்றதுனால ஹாவ் பின் மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருக்கேன். திங்ஸ் தட் இல்லைனா விச் ஹவ் பின் மிஸ்ஸிங் ஃபார் அ வெரி லாங் டைம் ஒன்லி வென் ஐ க்ளீன் மை ரூம். ஓகே, ஸோ இல்லைனா ஒன்லி வென் ஐ க்ளீன் மை ரூம் இதை வச்சு நான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மெயின் க்ளாஸில் இருக்க வேர்பை நான் இன்வர்ஷனில் சொல்லணும். ரைட்? ஸோ ஒன்லி வென் ஐ க்ளீன் த ரூம் டூ ஐ ஃபைண்ட் த திங்ஸ். ஃபைண்டை வந்து டூ ஐ ஃபைண்டு நான் சொல்கிறேன். ஓகேயா? பட் இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் இட்ஸ் நாட் தட் காமன். ரிட்டனில் ஓகே, பட் ஸ்போக்கன் இங்கிலீஷில் நீங்கள் இந்த மாதிரியே பேசலாம். ஐ ஃபைண்ட் த திங்ஸ் விச் ஹவ் பின் மிஸ்ஸிங் ஃபார் அ வெரி லாங் டைம் ஒன்லி வென் ஐ க்ளீன் மை ரூம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன். எனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்றது உனக்கு நடக்கும்போது தான் உனக்கு புரியும். இப்படி நம்ம சொல்லுவோம், நம்மளே ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்போம், அப்போ ஏதாவது யாராவது சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கிண்டல் பண்ணாங்கன்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு என்ன நடந்துட்டுருக்கு, நான் என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன்றது உனக்கு நடக்கும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அது எப்படி சொல்லலாம்? ஒரு விஷயம் நடக்கும்போது தான், உனக்கு நடக்கும்போது தான் சொல்கிறோம். ஸோ உனக்கு புரியும், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். என்ன புரியும்னா எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உனக்கு புரியும். வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ இல்லைனா வாட் ஐ எம் கோயிங் த்ரூ. வாட் ஐம் கோயிங் த்ரூ. ஸோ கோ த்ரூ பண்ணுறது தான் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடந்து செல்வது. நான் வாழ்க்கையில் சிலதை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம கோ த்ரூன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப காமன் ஆகிடுச்சு, இப்போ நிறைய பேர் இந்த கோ த்ரூன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் கோயிங் த்ரூ. எப்போ உனக்கு புரியும்னு சொல்கிறோன்னா உனக்கு நடக்கும்போது தான், உனக்கும் அதே நடக்கும்போது தான். ஓகே, நீயும் அதையே கோ த்ரூ பண்ணும்போது தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்லி வென் யூ கோ த்ரூ த சேம், அதையே நீயும் உனக்கும் நடக்கும்போது தான் எனக்கு என்ன நடக்குது, நான் என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன்றது புரியும். ஓகே, ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் கோயிங் த்ரூ ஒன்லி வென் யூ கோ த்ரூ த சேம். அதர்வைஸ் யூ வுடன்ட் கெட் வாட் ஐம் கோயிங் த்ரூ ஆர் அதர்வைஸ் யூ வுடன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆல்ரைட்? ஸோ திஸ் அ வெரி சிம்பிள் வீடியோ, பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒன்லி ஆஃப்டர் ஒன்லி வென். அண்ட் இதே மாதிரி ஒன்லியை பின்னாடி போட்டு ஆஃப்டர் ஒன்லி வென் ஒன்லின்னு சொல்ல முடியாது, ஒன்லி ஆஃப்டர் ஒன்லி வென். ஆல்ரைட்? ஓகே, ஸோ இப்போ நான் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் அது ரீட் பண்ணலாம். ஹோம்ஒர்க்கு முடித்த பிறகு தான் நீ விளையாடணும், சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அவங்க அம்மா கால் பண்ணும்போது மட்டும்தான், ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அவள் எடுப்பா. ரைட்? நான் என்ன பண்ணிட்டேன்னு உணர்ந்ததுக்கப்புறம் தான் நான் இங்கே சாரி கேட்க வந்தேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ். மேலே இருக்கிறது ரொம்ப சிம்பிள், ஒரு மெயின் கிளாஸ் ஒரு ஆட்வர்ப் கிளாஸ் தான் இருக்குது, பட் இங்கே நவுன் கிளாஸும் சேர்ந்துருக்கு. ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப தலைவலிக்கும் போது மட்டும்தான் நான் மாத்திரை போடுவேன். ஓகே, ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும்தான், எனக்கு ரொம்ப தலைவலிக்கும் போது மட்டும்தான் நான் மாத்திரை போடுவேன். ஆல்ரைட்? ஸோ சிம்பிளாக இருக்குது இந்த 4 questions. ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.